வத்தலக்குண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் திண்டுக்கல் ஜிடி என் கலைக்கல்லூரி அணி இருளப்பன் சேர்வை நினைவு சுழற் கோப்பையை கைப்பற்றியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மைதானத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியானது வத்தலக்குண்டு யங் ஸ்டார் கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பாக 48வது ஆண்டு மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திண்டுக்கல், வத்தலக்குண்டு, தேனி, தூத்துக்குடி, பட்டிவீரன்பட்டி, வடமதுரை, கரூர், ஈரோடு, திருப்பூர் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. மின்னொளியில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டிகளை தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி அணியும் வத்தலக்குண்டு யங் ஸ்டார் அணியும் இறுதிப் போட்டிக்கு தேர்வு பெற்று விளையாடியது. அதில் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரி அணி வத்தலக்குண்டு அணியை 87 கணக்கில் புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது. 3ஆம் இடத்தை கோயம்புத்தூர் அணி பெற்றது. போட்டிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பார்த்து ரசித்தார். பின்னர் நடந்த பரிசளிப்பு விழாவுக்கு வத்தலக்குண்டு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கே. பி. முருகன் தலைமை வகித்தார். வத்தலக்குண்டு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கனிக்குமார், வத்தலக்குண்டு திமுக நகர செயலாளர் சின்னத்துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதலிடம் பெற்ற திண்டுக்கல் அணிக்கு இருளப்பன் சேர்வை நினைவு கோப்பையும் ரூபாய் 20,000 பரிசுத் தொகையும், 2ஆம் இடம் பெற்ற வத்தலக்குண்டு அணிக்கு முகமது காசிம் நினைவு கோப்பையும் ரூபாய் 15,000 பரிசுத் தொகையும், 3ஆம் இடம் பெற்ற கோவை அணிக்கு துரைசாமி சேர்வை நினைவு கோப்பையும் ரூபாய் 10,000 பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. விழாவில் வத்தலக்குண்டு கூடைப்பந்தாட்ட வீரர்கள் காமாட்சி, செல்வராஜ், பேரூராட்சி தலைவர் சிதம்பரம், துணைத் தலைவர் தர்மலிங்கம், கவுன்சிலர்கள் சிவா, மணிவண்ணன், மகாமுனி, வத்தலக்குண்டு பிரமுகர்கள் ராஜசேகரன், ரவி, மணிகண்டன், சந்தோஷ்குமார், தவசி செல்வம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடைப்பந்தாட்ட நடுவர்களாக சசிகுமார், மணிகண்டன், ஹரிகரன், சதீஷ், கணேசன் பங்கேற்றனர். முடிவில் யங் ஸ்டார் கூடை பந்தாட்ட கழக செயலாளர் போஸ் நன்றி கூறினார். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.